இந்த வெற்றியின் நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆன்லைனில் இந்த சர்வீஸ் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இந்த சர்வீஸ் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், ஒரு ஹீலிங் கொண்டு வரட்டும். சரி, ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேலையில் கூட சுவாமி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆன்லைனில் ஆண்டவரே எல்லாரும் கூடி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறோம், உங்கள் செய்தி நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர நீங்கள் கிருபை பாராட்டுவேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீங்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எனக்கு இருங்க, எங்கள் கூட பேசுங்கப்பா, எங்கள் கூட இடைப்படுங்க. யாரெல்லாம் ஹீலிங்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹீலிங் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அற்புத சுகம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுவேன்மா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே யாரெல்லாம் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே அவங்களோட தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும், அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கட்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களால் சபையில் கூடி வர முடியலனாலும் ஆண்டவரே இந்த பழக்கத்தை நாங்கள் விடாதபடிக்கு எல்லாரும் இணைந்து வீடுகள் ஆண்டவரே கூட கிருபை பாராட்டினீரே. நன்றி சுவாமி, இதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையில் உண்மை துதிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேலையில் ஆண்டவரே எல்லாரும் ஒரு விடுதலையோடு பாடி ஆராதிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நல்ல ஆண்டவரே செய்திகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ள செய்தியாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் உள்ள செய்தியாக இருக்கட்டும் அப்பா. அவங்கள விடுவிக்கிற செய்தியாக இருக்கட்டும், அவங்களுக்கு பலன் கொடுக்குற செய்தியாக இருக்கட்டும், அவங்களுக்கு போஷாக் கொடுக்குற செய்தியாக இருக்கட்டும், அவங்கள தைரியப்படுத்துகிற செய்தியாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த காலத்தில் அப்பா நீர் மாத்திரம்தான் சுவாமி ஒவ்வொருவரையும் வழி நடத்த முடியும். நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்க முடியும் அப்பா. இந்த வேலைகளை ஆண்டவரே எங்கள் விசுவாசி மக்கள் எல்லாம் உங்கள் கரங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த நாள் விசேஷமாக உங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் பிரசனம் கூட இருப்பதாக அப்பா, ஒவ்வொரு பகுதியிலையும் உங்கள் பிரசனம் கூட இருப்பதாக, அவங்க பலப்பட திடன்பட ஆண்டவரே அவங்க விசுவாசத்தை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை வர்த்திக்க நீங்கள் கிருபை பாராட்டுவேன்மா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வச்சு வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் இந்த குடும்ப ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஹல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியா
உயர்த்தின தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆராதனை நாயகர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சபையாராய் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் 1000 பேர்களில் சிறந்த அந்த மகிமை நிறைந்த ஆண்டவரை நம்முடைய கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீர் 1000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் பூரண அழகுள்ளவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே, விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
எங்களுக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவும் பாராட்டினீரே. எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணியிருக்கிறீரே. 1000 பேர்களில் சிறந்தவரே, உமக்கு நாங்கள் மகிமையையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் கனத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வந்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல சில பாடல்களை பாடி சில வசனங்களை நீங்களாகவே படித்து தேசத்திற்காக ஜெபிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். முடித்த பிற்பாடு நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அடங்கிய பாட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். பிறகு 11 மணிக்கு நாம் எல்லாரும் இன்று 11 மணிக்கு ஜூம் வீடியோவில் வந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எப்படி சபை கூடி வரும் பொழுது முடிஞ்ச பிறகு ஒருத்தரை வாழ்த்துறோம், அதை தான் செய்ய போகிறோம். சில நிமிடங்கள், ஒரு 10-15 நிமிடங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு கூட 11 மணிக்கு வீடியோ ஜூம் லிங்கில் நீங்கள் வரும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 மணியிலிருந்து 10 மணி முடிய ஆடியோ ஜூம் ப்ரேயர் நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 67 பேர் கலந்து கொள்கிறார்கள் குடும்பத்தோடு கூட. அது 100ஐ தாண்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். தயவு செய்து வருகிற வாரத்தில் உங்களுக்கு சௌரியமான டைம் தான் வச்சுருக்கிறோம். எல்லோரும் வேலைக்கு வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைசி 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் கட்டாயம் நீங்கள் வரணும்னு நான் விரும்புகின்றேன். குடும்பமாக வாங்க. இதன் மூலமாக கர்த்தர் அநேக நன்மைகளை செய்வார் என்று நாம் ஆவலோடு கூட எதிர்பார்ப்போம். அதில் பாட்டு உண்டு, குட்டி செய்தி உண்டு, ஜெபம் உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. ஆகவே அன்போடு கூட நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒரு சிலரெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் காணிக்க தசம பாகங்களை அனுப்பி கொடுத்தீர்கள். ஒரு சிலர் ஊழியர்கள் மூலமாய் கொடுத்தீர்கள். கொடுத்தவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிலர் வீட்டில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே ஆலயம் திறக்கும் பொழுது நீங்கள் கொண்டு வரலாம். எப்பொழுதும் இந்த வாரத்தில் நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கை தசம்பாகங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வாரந்தோறும் கர்த்தருக்காக சேகரிக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தஸ்ம பாகங்களுக்காக ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, லாக்டவுனாக இருந்தாலும் சாமி, ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து கொண்டு வருகிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் உமக்காக அன்போடு கூட எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆசீர்வதியும். அதற்குரிய பிரதிபலனையும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. அற்புதமாய் இந்த வாரத்திலே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பணம் வருவதாக, அற்புதங்கள் பணத்தில் நடப்பதாக ஆண்டவரே. ஒருவராது இந்த சபைக்கு வருகிறவர்கள் ஆகாரத்திற்கோ வஸ்திரத்திற்கோ கவலைப்படாதபடி எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் வழி நடத்தும். கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது நீர் திரும்ப கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான சூழ்நிலை எல்லாம் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் குறைகிறது, பாதிப்புகள் குறைகிறது. ஆனால் கோயம்புத்தூரில் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அதிகமான பாதிப்புகள் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுகிறோம். நம்ம விசேஷமாக கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். சீக்கிரத்தில் நம்ம அந்த தொற்றெல்லாம் அற்றுப்போகும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம்.
ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோமே ஆண்டவரே. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாகட்டும். எங்கள் கோயம்புத்தூர் மக்கள் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகட்டும் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக இந்த நஞ்சுண்டா பகுதியை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தொற்று முற்றிலுமாய் அற்று போக முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. பாமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் தகப்பனே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கிறீரே. ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே நீர் இல்லாதவரை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தெய்வம் அல்லவா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. உடைய குணமாக்குகிற வல்லமை ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுகம் உண்டாகும்படியாக, ஆரோக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தர் தயவாய் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக, எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே சுகவாழ்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. ஆரோக்கியத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்கள் தலைவர்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. எத்தனையோ அப்பாவி மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த தேசத்தில் ஆண்டவரே எல்லா சாபத்தையும் மன்னிப்பீராக, எல்லா பாவத்தையும் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற அந்த கொள்ளை நோய் முற்றிலும் அற்றுப்போக கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே தலைவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு யாருக்கும் இந்த தொற்று வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே விசேஷ ஞானத்தினால் அவர்களை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆர்டர்லாம் கரெக்டாக வந்து சேரணும். எல்லாருக்கும் அந்த வேக்சின் கிடைக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேசத்தின் மேல் நம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே மகா பெரியவர்களாக இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே ஜனங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே உடைய ரகசிய வருகைக்கு இந்த தேசம் ஆண்டவரே ஆயத்தமாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே சுவிசேஷகர்களாய் மாற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பக்தன் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே இன்னும் தீவிரமாய் அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷ கிருபைகளை தருவீராக. எத்தனையோ ஊழியர்கள் இறந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஊழியருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. அவங்க விட்டு சென்ற ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க ஆண்டவரே எலியா செய்த ஊழியத்தை பார்க்கலும் எலிசா செய்த ஊழியம் 2 மடங்கு இருந்தது போல ஆண்டவரே அந்த ஊழியர்கள் இழந்த எல்லா பகுதியிலும் ஆண்டவரே 2 மடங்கு ஊழியத்தை நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ தயவு, தேவ கிருபை ஒவ்வொரு ஊழியர்களையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் சுகமாய் தங்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்ப போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எல்லா வர்த்தக நிறுவனங்களும் திறக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எல்லாரும் வேலைக்கு செல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போக
போறதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆக போறதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை எங்கள் தேசத்துல செய்யுங்க. சீக்கிரத்துல இயல்பு வாழ்க்கை வரட்டுமப்பா. ஒரு நாள் எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த 3வது அலை வரவே கூடாது என்று கேட்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவரே அதட்டுகிற தேவன், கடலை பார்த்து இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று கட்டளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு 3வது அளவை கர்த்தர் தடுத்து போடும்படியான எங்கள் ஜெபிக்கிற ராஜா. முற்றிலும் ஆண்டவரே அது நீங்கி போகட்டும். ஒருத்தர் கூட அது பாதிப்பு வராதபடி கர்த்தாவை தடுத்து போடும்படியான எங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத கரத்தை நீட்டுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்துவது, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அப்ளை பண்ணுவது. எப்படி நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் போய் ஒரு பேஸ்ட் அல்லது ஒரு க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுறீங்க உடம்புல, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை எப்படி அப்ளை பண்ணுவது, அவ்வளோதான். அதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்திலிருந்து தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். மத்தேயு 4:4. உங்கள் எல்லாருக்கும் பார்க்காமையே தெரியும். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அழகா ஆண்டவர் அங்கே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 2 பிழைப்பு மாதிரி அங்கே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு அப்பத்தினாலே மாத்திரமல்ல. அப்பம்னா சாப்பாடு, ரொட்டினால அல்ல, வெறும் சாப்பாட்டுனால அல்ல. அப்புறம் அடுத்தவர் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ட்டார். அங்கே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கொடுக்குறாரு, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் தெளிவுபடுத்துகிறார். அப்போது இதை மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவருடைய வாயிலிருந்தே நமக்கு பதில் வருகிறது. அதாவது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, எனி வேர்டு, அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நாம் பிழைத்து விடுவோம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வாயிலிருந்து போ அப்படின்னாலும் பிழைத்து கொள்ளலாம், வா அப்படின்னு சொன்னாலும் பிழைத்து கொள்ளலாம், இதை செய், என்ன வார்த்தை வந்தாலும் ஒவ்வொரு, அதான் அங்கே எழுதியிருக்குது. இதுதான் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இவ்வளவு தூரம் நமக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறாரே, அப்போ தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாய் தியானிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாய் படிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம்! இதோ யாரும் வாக்குத்தத்தமாகவே எடுத்துக்கொள்றது இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம்! ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், மரிப்பான்னு சொல்லல, பிழைப்பான். அதாவது உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது. உங்களுடைய பிரச்சனை, சூழ்நிலை, வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த அர்த்தத்தில் தான் அவர் அங்கே சொல்றார், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரி, 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படிங்கிறார். இந்த 100க்கு அதிபதிக்கு மத்தேயு 4:4 இயேசு சொன்னது அவனுக்கு தெரியாது. அவர் பைபிளே படித்தது கிடையாது. புறஜாதியான மனிதன், ரோம போர் சேவகன், இஸ்ரவேலன் கிடையாது. எப்படிங்க அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்தது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மத்தேயு 7 அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்குட்பட்டவனாக இருக்கிறேன். ஒருத்தனை போகிறான், ஒருத்தனை வாரான், ஒருத்தனை இது செய்கிறான். அப்போ என்னுடைய அதிகாரமே அவ்வளோ நடத்துனா, நீ தேவனிடத்துல வந்தவர், எவ்வளோ அதிகாரம் இருக்குது, உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறான். பாருங்க, பைபிள் படிக்காத ஒரு ஆள், புறஜாதியான ஒரு மனிதன்,
எவ்வளவு விசுவாசமாக தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கின்றான். இதைதான் தேவன் வேதத்தை படிக்கிற, வேத வசனங்களை கேட்கிற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவனை பாராட்டுகிறார். இஸ்ரவேலிலும் கூட எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்கிறார். அருமையானவர்களே, மத்தேயு 4:4 மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் ஒரே வசனத்தில் இருக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைத்து கொள்வார்கள். என்ன வரட்டும், கொரோனா வரட்டும், எந்த வியாதி பலவீனங்கள் வரட்டும், இது வாக்குத்தத்தம். அவன் பிழைத்து கொள்வான், பிழைத்து கொள்வான். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பிழைத்த செய்தியை நம்ம வேதத்திலே படிக்கின்றோம். அப்போ பைபிள் எழுதின வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்து விட வேண்டும். சரி, ஒன்னே சொல்கிறேன். நான் சொன்ன வார்த்தையிலேருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நம்ம படிக்க வேண்டாம், உங்கள் எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். சீஷர்கள் கப்பலில் படகுல பிரயாணம் பண்ணுறாங்க. திடீர்னு புயல் காற்று வருகிறது. அந்த நேரம் பார்த்து இயேசுவும் வருகிறாரு. எல்லாரும் பயந்து அரண்டு போகிறார்கள். இயேசு நடந்து வராரு. அப்போ எல்லாரும் பயப்பட்ட உடனே சொல்கிறார், நான் தான் பயப்படாதீர்கள்னு சொல்கிறாரு. பிறகு பேதுரு ஒன்று சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வர எனக்கு கட்டளை கொடும் அப்படிங்கிறான். அவன் அந்த வார்த்தை கேட்குறான், நீரே ஆனால், அது கட்டளை வேணும், உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணுங்கிறான். கட்டளைன்னு என்ன வார்த்தை, கமாண்ட். அப்போ ஆண்டவர் ஒரு எழுத்து தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வா. நீங்கள் பைபிளை போய் பாருங்கள், அவ்வளோதான் சொல்கிறார். வா அப்படின்னு தான் எழுதியிருக்கு. வாங்கிறது ஒரு வார்த்தை தான், அந்த துணையோடு கூட சேர்ந்து வா, கம். ஆங்கிலத்தில் 4 எழுத்து வருகிறது, தமிழில் ஒரே எழுத்து தான், அது ஒரு வார்த்தை, வா வா. வான்னு சொன்ன மாத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. பெருசாக அவனை ப்ரிப்பேர் பண்ணல. பேதுருவே, இப்போ நீ தண்ணி மேலே நடக்க போகிற, நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, நல்லா 1 மணி நேரம் விசுவாசம் அறிக்கை பண்ணு, நல்லா ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் பேசு, ஒன்றுமே சொல்லலை. வா அப்படின்னாரு. அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் நடக்கிறான். அற்புதமாய் நடந்தான். ஏன்னா அந்த விசுவாசம் குறையும் பொழுது கீழாமலிருந்து போனால் அதையும் தூக்கிட்டார். அவர் வானா வழியில் வர்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வான்னு சொல்லிட்டா அப்படிதான் போகிற வழியில் எதாவது வந்தாலும் அவர் பார்த்துப்பார். இதுதான் தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கிறதான ஒரு நம்பிக்கை, விசுவாசமாக இருக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்பட்டுருச்சுன்னா அதில் தீமையே நடக்காது. தீமை நடக்கிற மாதிரி தோன்றலாம், ஆனால் அது நன்மையாக தான் நமக்கு முடியும். அப்போது உங்கள் வாழ்க்கைக்கு, ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் தேவனுடைய வாயின் வார்த்தையிலே இருக்கிறது. அவர் வாயிலிருந்து வர்றது தான் நமக்கு ஆகாரம். அவர் தானே தகப்பன். அவர் வாயிலிருந்து நம்ம சாப்பிட்றோங்க. அவர் வாயிலிருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். அவருடைய வாயிலிருந்து தான் நம்ம பிழைத்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ பறவைகள் தன்னுடைய வாயினால தான் தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டுகிறது போல, அவருடைய வாயிலிருந்த வார்த்தையினால தான் நாம் பிழைத்து கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் அற்பமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். சரி, இன்னும் உள்ளே போய் நம்ம பார்ப்போம். அப்போது இன்னொரு உதாரணத்தையும் கூட பாருங்கள். இதே யோவான் 4ஆம் அதிகாரம் 46லிருந்து 51ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். நாம் அங்கே மத்தேயு 7ல் பார்த்த பொழுது அங்கே 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். இந்த இடத்துல வேற ஒரு ஆள். இதில் ராஜாவுடைய மனுஷன், ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிற, அதான் ராஜாவினுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மகன், அங்கே வேலைக்காரன் பார்த்தீங்க, மகன்
ஓன் சன். அவன் பயங்கர வியாதியாக இருக்கிறான். அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் கேட்குறான். இவனுடைய விசுவாச அளவு வேற. இதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய விசுவாச அளவு வெவ்வேறாய் இருக்கிறது. ஆய்களும் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அதுக்கேற்ற விதமாய் நாம் செய்ய வேண்டும். சிலருக்கெல்லாம் பாஸ்ட் கை வைத்தால்தான் நல்லாகும் மனசுக்குள்ளேயே யோசிப்பாங்க, அப்போ அப்படி தான் நல்லா. சிலரெல்லாம் நான் வார்த்தையை சொன்னாலே என்னுடைய நானே தேவனுடைய வார்த்தையை சொல்லியே சுகமடைவேன் மனநிலை இருந்தால் அது அப்படியாகும். இவன் இவர் வந்தால் தான் நல்லாகும்னு அப்படி யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது? நாம் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மேலே அவர் செய்வார். நம்ம எல்லாரையுமே அவருடைய வழியில் கொண்டு வர்றதுக்கு தான் அவர் விரும்புவார். இந்த மனிதனுடைய எண்ணத்தை அவர் மாற்றிட்டார். இவன் அப்படி தான் யோசித்து அவர் வரணும்னு. ஆனால் அப்படி நடக்கலை. என்ன ஆகுது? இப்போ போகும்பொழுது ஆண்டவர் ஒரு குட்டி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதாவது நீங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். உடனே இவன் குறுக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். இப்போ எனக்கு பிரசங்கம் கேட்க நேரம் இல்லை. என் பையன் செத்துட்டுருக்கிறான், சாக போகிறான். அதுக்கு முன்னால் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கூலாக சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவ்வளோதான். வார்த்தை தான் கொடுத்தார். இவனையும் அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டார். நம்ம பல விசுவாச அளவில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவருடைய விருப்பம் போல நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லிட்டார் போ. அப்போ அதே நேரத்தில் அவன் நம்பி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். சரி, இந்த வார்த்தை நடக்கும். அதான் பைபிள் எழுதியிருக்காங்க பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதான் அப்ளை பண்ணுறது, அதுதான் விசுவாசிக்கிறது. இதை இப்படி தான் நீங்கள் பழகிக்கணும். வார்த்தையை நம்பணும், வார்த்தையை பிடித்து கொள்ளணும். நான் வார்த்தையினால் வாழ முடியும், அதுவே மருந்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருகிறது. பல முறை உங்களுக்கு நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 22 நினைக்கிறேன், படிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அங்கே படிக்கின்றோம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் அது. அதை பற்றி தான் சொல்லிட்டு வர்றார். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆங்கில பைபிளில் ஹெல்த் டு ஆல் தர் ஃப்ளஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அது அவங்களுக்கு ஆரோக்கியம். அதனாடி அந்த வார்த்தை தான் அவர் சொல்கிறார். பலவீனமா, வியாதியா, பண நெருக்கடியா, எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் பதில் வார்த்தையில் இருக்கிறது, அவர் வாயில் இருக்கிறது. அவர் வாயில் இருக்கிறது தான் வேதத்தில் இருக்கிறது. பரிசுத்த தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினார்கள். அவர் வாயிலிருந்து வந்தது தானே எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவருடைய வார்த்தை தானே. அந்த வார்த்தையினால் நம்ம பிழைத்து கொள்ளலாமே. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இப்படி தான் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இன்னும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ஒரு எக்ஸாம்பிள் அங்கே கொடுக்குறார். வாசியுங்கள். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இவர் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. முதல்ல வேற ஒரு டாபிக் பேசுகிறாரு. பண ஆசை வேண்டாம், இருக்கிறது போதும் அப்படின்னு எண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எது வந்தாலும் அவர் சந்திப்பார். இவ்வளோ தான் இருக்குதோ அது போதும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அடுத்தது சொல்கிறார். என்னடா போதுமா, இதை வச்சு நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரும். அந்த எண்ணத்துக்கு தான் அங்கே பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் தான் இருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிறது எதற்கு? நம்மை கவனிப்பதற்குத்தான். இந்த வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? உபாகமம் 31:8 வருகிறது. வாசிக்க வேண்டாம், அங்கே தான் இது வருது. அந்த உபாகமத்தில் எழுதின வார்த்தையை இங்கே கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், இப்படி தான் அப்ளை பண்ணிக்கிறது. அப்போ ஏனென்றால் இப்போ எங்கே எழுதப்பட்டிருந்தாலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள். அங்கிருந்து எடுக்கிறார். உபாகம் 31 எடுக்கிறார். அங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அதையும் சொல்கிறாரு, இன்னொரு வார்த்தையும் அப்ளை பண்ணிக்கிறார்.
அதில் 13:6 படிங்க. எபிரேயர். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு முடித்த உடனே அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனால தைரியம் கொண்டு? தேவனுடைய வார்த்தையினாலே. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அதை அப்ளை பண்ணுறாரு. அதனால நான் தைரியம் கொண்டு, அதை அப்ளை பண்ணுறது. அந்த வசனம் என்னை தைரியப்படுத்துகிறது. சோர்ந்து போன நேரத்தில் பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா பயம் போயிடுது, சோர்வு நீங்கி விடுகிறது, அப்போ தைரியம் வருகிறது. அப்போ தைரியப்பட்டுட்டு அப்புறம் சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பேசு, அப்ளை பண்ணு. அது இன்னொரு பகுதி சொல்ற. இந்த பகுதி எங்க வருகிறது? 56ஆம் சங்கீதம் 10-11 வசனத்தில் வருகிறது. அதை மாத்திர வாசியுங்கள். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அந்த இடத்திலையும் நாம் பார்க்கின்றோம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். 2 முறை சொல்ற. வார்த்தையை தான் கொண்டு வரார், வார்த்தையை தான் சொல்றார். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ ஆண்டவர் தான் நான் நம்பிக்கையாக இருக்காரு, அவர் தான் என்னுடைய சகாயம் என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான் அப்ளை பண்ணிக்கிறது. அப்போ அவர் அங்கே சொல்லி கொடுக்குறார், கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயர்னா அவர் எல்லாம் பண்ணுவார். யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். சகாயம் கிடைத்தது, என்ன உதவி கிடைத்தது, ஹெல்ப்பர், அவர் பார்த்துப்பார். நான் இவ்வளோதான் இருக்குது, இந்த மாதம் இவ்வளவுதான், என்ன பண்ண நான் கவலைப்பட வேண்டியதில்லை. வார்த்தை சொல்லியே அந்த காரியமெல்லாம் நடந்துருங்கிற பாயிண்ட்டு தான் அங்கே சொல்ல வருகிறார். சொல்லலாமே, அவர் எனக்கு சகாயர்னு சொல்லு, அப்போ அவர் சகாயராக இருக்கிற அவர் உனக்கு உதவி செய்வார். இதுதானுங்க அப்ளை பண்ணிக்கிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால், எப்பேற்பட்ட தேவை நெருக்கடிகள் வந்தாலும் உங்களால் அதை சந்திக்க முடியும் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்பக்கூடியதாய் காணப்படும். அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வசனங்களை அப்ளை பண்ணுறார். இப்போது பழைய ஏற்பாட்டில் சங்கீதமெல்லாம் அவர் படிச்சிருப்பாரா, படிச்சிருக்க மாட்டாரா? தெரியும். கர்த்தரின் பலன், அவர் தாவீது சொன்னது, கர்த்தர் பலத்தை கட்டளையிட்டார். இதெல்லாம் பார்த்து அப்புறம் அவருக்கும் சரீரத்தில் பலவீனம், அவரை போட்டு அடின்னு அடித்தார். அதாவது பைபிள் சொல்லுது 5 முறை 39 அடிகள் அடிக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, 5 முறை. அப்போ அவருடைய சரீரம் என்ன ஆகி விட்டது? நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போய்விட்டது. ஒளி போலான்னு எந்திரிப்பார், போக முடியாமல் போகும். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்? அப்ளை பண்ண ஆரம்பித்தார். படித்ததெல்லாம் அப்ளை பண்ணார். என்ன சொன்னார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ளை பண்ணார். இதுதானுங்க ரகசியம். அப்புறம் ஏன் அந்த அறிக்கை அங்கே கொண்டு வராரு? அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அப்படிங்கிறார். சரீரம் பாதிக்கப்பட்டாலும் அந்த பலனை கொண்டு வருகிறார். இப்போ இன்னொரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்குறாருல, இந்த பலவீனமெல்லாம் என்னை விட்டு நீங்க நான் ஆண்டன்னு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதுதான் அங்கே சொல்கிறார். எனக்கு அவர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, நான் பலனாய் இருப்பேன். இன்னொரு இடத்துல அவர் ஊழியத்தில் குறை வரும்பொழுது சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவியெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார், அவருடைய மகிமையினால நிறைவாக்குவார் என்று அவர் அவ்விதமாக அப்ளை பண்ணுறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி அப்படிங்கிறார். பல ஊர்களுக்கு போனாரே, ஆசியா கண்டம் முழுவதும் போனாரே, ஐரோப்பாவுக்கு போனாரே, பயங்கரமாய் வெற்றியாய் சுவிசேஷத்தை அறிவித்தாரே, எதிர்ப்புகள் மத்தியில் வெற்றி என்று சொல்கிறாரே. அப்போது அவர் அந்த வசனங்களை, ஆண்டவர் தான் கொடுத்த அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை அப்ளை பண்ணி அவர் ஜெயம் எடுத்தார்னு பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான உதாரணம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3-6 முடிய. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில்
ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவனென்று சொல்லி கொண்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பவுல் சிறை கைதியாக கப்பல் யாத்திரையில் ஒரு 217 பேர் நினைக்கிறேன், அவங்களோட போர் சேவர்களோடு 100 அதிபதியோடு பிரயாணம் பண்ணுறார். போய் பயங்கர இக்கட்டில் கடைசியில் வழியில் ஒரு ஸ்டாப் ஓவர் கிடைக்குது. மிலித்தா அப்படிங்கிற ஒரு தீவில் போய் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது. போய் சேர்றாங்க. கொஞ்சம் கேப், கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குது. அப்போது என்ன நடக்குது? பயங்கர குளிர், தண்ணிலையும் குளிர், இந்த ஊர்லேயும் குளிர். அப்போது பவுல் என்ன பண்ணுறாரு, சரி கொஞ்சம் விறகு பொறுக்கலாம் போய் அனல் படுறக்குன்னு சொல்லி அவர் போய் விறகு பொறுக்க போகும்பொழுது அந்த விறகு பொறுக்கி கொண்டிருந்த விறகுலிருந்து திடீரென்று ஒரு விரியன் பாம்பு அவர் கையை கவ்விக்கொண்டது. பயங்கர விஷம் விரியன் பாம்பு. அதை கையில் கவ்விக்கொண்ட உடனே பைபிள் எழுதியிருக்குது, அந்த 4ஆம் வசனத்தில் பாருங்கள், பப்ளிக்குடைய கமெண்ட் பாருங்கள். இன்றைக்கும் நாம் பப்ளிக் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா, நமக்கு ஒரு போராட்டம் வந்ததுன்னா ஜனங்கள் பேசுவது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவன் இதனால தான் வந்தது, இவன் அன்னைக்கு அப்படி பண்ணினான், இன்னைக்கு இப்படி பண்ணினான், அவங்கள இப்படி பேசிட்டான், இப்படி பண்ணினான்னு ஒரே நியாயம். பாவம் பவுல், அந்த பவுலை பற்றி அந்த ஊராருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க கிடைச்ச அந்த நியூஸை வச்சு என்னன்னு பேசுகிறாங்க. அங்கே 4ஆம் வசனத்தில் அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகனுங்கிற ஒரு பேரை பட்டத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார். பயங்கர கமெண்ட் வரும். எப்படி இருக்குங்க அவனுக்கு? பவுலுடைய காதுகள் கேட்டதுனால தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு நீதிமானாய் பரிசுத்தவானாய் அவ்வளவு பாடுபட்டு கர்த்தர் ஊழியம் செய்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட உடனே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஜனங்களெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் நம்ம வாழணும். இவர் என்ன பண்ணார்? அடுத்த வசனத்தில் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கையும் அடையாதிருந்தான். ஆமென் சொல்லுவோம். இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் வரும்பொழுது செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, நடைமுறையில் செய்ய முடியுமா? அதுதான் கேள்வி ஒவ்வொருவரும். அப்போது அந்த இடத்துல இவர் அப்ளை பண்ணுறார். எதை அப்ளை பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? விஷப்பூச்சி கையை கவ்விக்கொண்டது. மார்க்கு 16 நினைக்கிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவானதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். இது கவ்விக்கொண்டது, ஆனால் என்னை ஒன்றும் பண்ணாது, எனக்கு சேதம் வராதுங்கிறத பிடித்து கொண்டு அதை அப்ளை பண்ணி தப்பிச்சு விட்டார். இப்படி தானுங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்படித்தான் பவுல் பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா 6 எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய காரியம். அவனுக்கு வீக்கம் கண்டு, அதாவது விரியன் பாம்பு கடிச்சோன்னா தடுப்பு ஆயிரும், வீக்கம் ஆயிரும், அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி கேமரா, ஃபோனு, வாட்ஸ்அப் ஃபோனெல்லாம் இருந்தால் ரெடியாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நல்லா நியூஸ் போடலாம், நிறைய வியூஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு ஆக்ஷனுக்காக. ஆனால் பைபிள் எழுதியிருக்குது, நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க, நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம், ஆண்டவனுக்கு சொன்னார்ல, சேதம் வராது, உங்களை சேதப்படுத்தாது, அதே வார்த்தை தான் வருகிறது. ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறே சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார். முதல்ல கொலைபாதகனாங்க. இந்த அற்புத காட்சியை அந்த ஊரார் பார்த்த உடனே கடவுள் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்தில் அப்படி தான் ஒரு அற்புதம் செஞ்சிட்டா நம்மையே கடவுள் ஆக்கிறாங்க. எத்தனை இடங்களில் கடவுள்னு சொல்லி வட இந்தியாவில் கடவுளை கும்பிடுறாங்க, மனிதனை கடவுள் ஆக்கிறாங்க. அதே மாதிரி தான் பைபிள் காலத்தில் அப்படி பண்ணினார்.
ஆனால் உங்களுக்கு தெரியும் பவுல் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பவுல் தான் படித்ததை, தான் தியானம் பண்ணினதை அப்ளை பண்ணுறாரு தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய வாழ்க்கையில். இதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படி தான் நம்ம வளர முடியும். விசுவாசத்தில் எப்படிங்க வளர முடியும்? பிரசங்கம் கேட்கறதுனால வளர முடியாது, விசுவாசம் அறிக்கை பண்ணுறதுனாலையும் வளர முடியாது. ஆக்ஷன் பண்ணும் பொழுது தான் நம்ம வளருவோம். அந்த வசனத்தை செய்யும் பொழுது தான் அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாகி அப்படியே க்ரோத்தாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். வசனம் கேட்கறதுனால மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதில் வளர வேண்டும் என்றால் ஆக்ஷன் பண்ணும் பொழுது தான் வளரும், அப்ளை பண்ணும் பொழுது தான் வளரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் அந்த வசனத்தை நல்லா அறிஞ்சிருந்தார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை நல்லா தியானம் பண்ணிட்டார். அவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதிருங்கள், ஆகாரத்துக்காக கவலைப்படாதீங்க, சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நல்லா கேட்டிருக்கார், நிறைய கேட்டுட்டார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா காரியத்திலையும் அவர் தன்னுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் பேரிலே வைத்து பழகினார். ஆகவே தான் அது எழுதுகிறார். 1 பேதுருவில் என்ன எழுதுகிறாரு? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை படித்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி தான் அது எழுதுகிறாரு. அவருடைய மாமியார் ஜுரம் வந்தார், ஆண்டவர் குணமாக்குனார். பிஸ்னஸில் மீன் கிடைக்காம இருந்தார், அற்புதம் பண்ணி 2 படகு நிறைய மீனை கொடுத்தாரு. மல்கூஸுங்கிற காதை வெட்டி போட்டார், கத்தர் காப்பாற்றி மறுபடியும் காதை ஒட்ட வச்சார். இந்த கம்ப்யூட்டரில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணது பேஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன அற்புதங்களை பண்ணார் பேதுருக்கு, எல்லாம் பார்த்துட்டார் அவர். அப்போது அதே மாதிரி ஒரு சிறைச்சாலையில் போட்டிருந்த பொழுது அடுத்த நாள் இவருடைய தலையை வெட்ட போகிறாங்கன்னு சொல்லி ஏறுவது ராஜா மிரட்டி இருந்தாலும் அன்றைக்கி ராத்திரி நல்லா தூங்கி ஒரு தேவதூதனே எழுப்ப முடியாத அளவுக்கு அப்படி தூங்கியிருக்காரு. தட்டி எழுப்ப வேண்டியதாக இருந்தது. எப்படிங்க அந்த கவலையில் தூக்கம் வரும்? என்னன்னா அப்ளை பண்ணுறாரு. நான் கவலைப்பட மாட்டேன், அவர் கவலைப்பட வேண்டான்னு சொல்லியிருக்கிறாருன்னு அந்த கவலைப்படாதனால தேவனுடைய வார்த்தை தடையில்லாமல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை இடைஞ்சல் இல்லாமல் வேலை செய்யும். அவ்வளோதான், இடைஞ்சல் இல்லாமல் வேலை செய்யும். டாக்டர்கள் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அந்த மயக்க மருந்து கொடுக்குறார். எதுக்கு? அப்போ தான் நிம்மதியாக பண்ணி முடிக்க முடியும். அமைதியாக இருந்தால் தான், நோண்டாமல் பேசாமல் இது என்ன அது என்னன்னு கேட்காம இருந்தால் தான் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் அமைதியாக கவலைப்படாமல் இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தை அவர் செய்ய முடியும். நம்ம மனசுக்குள்ள அவர் இப்படி செய்வார், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அங்கே வாசல் சாத்தப்பட்டுக்கிறது, இது ஏஜ் பாராய்ச்சுன்னு சொல்லிட்டாங்களே, இங்கெல்லாம் தேடிட்டு இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கலையே, ஐயோ எண்ணங்கள் பல விதத்தில் போகும் பொழுது அவங்களுக்கு அந்த வியாதி வந்தது, அவங்க சுகமடையிலையே, நான் எப்படி சுகமடைய முடியும், பல எண்ணங்கள் டார்ச்சர் பண்ணும்போது எப்படி ஆண்டவர் செய்வார்? பைபிள் என்ன சொல்லுது? பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் யுவர் காட். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அதை அவரை காட்ட முடியலையே, அதை அவர் ப்ரூவ் பண்ண முடியலையே, நான் அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறேனே இரவும் பகலும். அப்போ எப்படிங்க தேவனுடைய கிரியை நான் பார்க்க முடியும்? அப்போ அழகா பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா அந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. உங்கள் கவலையெல்லாம் எடுங்க, ஒரு லிஸ்ட்டு போடுங்க, இதை உங்கள் மேலே நான் வைக்கிறேன், இனி நான் கவலைப்பட மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய மனது பக்குவப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை விடுதலையோடு கூட வேலை செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். நம்முடைய மனது இந்த உலகத்தில் மிகவும் வேதனைப்படுகிறது. உலகத்தினுடைய எண்ணங்கள் நம்மை நெருக்குகிறது. பல சம்பவங்களை கேள்விப்பட்டபடினால பயங்கள் வருகிறது. ஐயோ இப்படி ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்படியே வாழ்நாளெல்லாம் நான் இருப்பேனா? இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம், பயமுறுத்துகிறான். சாத்தான் கொடுக்கறதெல்லாம் அந்த பயம்தான். இப்படி ஆயிடுவேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் பாருன்னு சொல்லி சவால் விடுவான். அந்த சவாலை மேற்கொள்கிறது தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக்குங்க. நடக்குதோ நடக்கலையோ நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் பிடிக்க போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். அப்படி தான் சில நேரங்களில் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போது கட்டாயமாக இது நடக்கும். நம்முடைய விசுவாசத்தை நாமே அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். சரி, இன்னொரு மனிதன் தாவீது. பலமுறை தாவீது குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தாவீதும் தேவனுடைய வார்த்தையை அப்ளை பண்ணுறார். நீங்கள்
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனேன். அந்த ஞாபகம் வச்சுங்க. 1 சாமுவேல் 17 பெரிய ஒரு சாப்டர். கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்த யுத்தம் அந்த சாப்டர் ஃபுல்லாக வருகிறது, சம்பாஷணைகள் எல்லாம் வருகிறது. அதில் இவன் தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக போகும் பொழுது அவன் கோலியாத் எடுத்தோன்னு சொல்கிறான். எடுத்தோன்ன பைபிள் எழுதியிருக்குது, தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் சாபம் வாங்கிட்டு தான் யுத்தத்துக்கு போகிறான். யோசிச்சு பாருங்கடா, யுத்தத்துக்கு போகிறவனை ஆசீர்வதித்து பொதுவாக இந்த சைட்லேருந்து அனுப்புவான். அவன் சைடு போனவன அவன் சபிக்கிறான், தன்னுடைய தேவர்களை கொண்டு சபிக்கிறான். போனோன்னு சாபத்தை தாவீது வாங்கி கொள்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த சாபங்கள் எதுவுமே பலிக்காது. ஏனென்றால் தாவீது என்னாகமம் 23:23 அறிஞ்சிருந்தார். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இது இவனுக்குள்ளே இருந்ததுனால அந்த சாபமான வார்த்தைகளை கேட்டு அவன் பயப்படலை. என்னாகமம் 23:23 அவன் அப்ளை பண்ணிட்டான் தன்னுடைய மனதில். தைரியம் வந்தது. அந்த கோலியாத்தோடு கூட நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் இராணுவங்களுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் வருகிறேன் என்று கவுன்கல்லாலே கோலியாத்தை அவன் முறியடித்தான். அப்போ தாவீது ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்திருந்தான். நாம் எல்லாரும் என்ன பாட்டு பாடுகிறோம்? ஆண்டவருடைய நாமம் அற்புதமான நாமம், வல்லமையுள்ள நாமம், பெரிய நாமம், பேய் பிசாசுகள் நடுங்கும் நாமம். எவ்வளவு அழகான பாடல்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாமத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா, தாவீது அந்த நாமத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அதான் சொல்லலாம், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே அப்படிங்கிறார். அந்த நாமம் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். அந்த நாமத்தை அவன் பிடிச்சிட்டான், அப்ளை பண்ணுறான். அந்த நாமத்தினால நான் வரேன், அந்த நாமத்தினால வந்தால் எனக்கு தோல்வி கிடையாது, அந்த நாமத்தினால வந்தால் எனக்கு ஜெயம் கிடைக்குங்கிற ஒரு இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதில் ஒரு தைரியம் வந்தது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மனிதன் கோலியாத்து, எவ்வளோ பெரிய ஒரு பராய்க்கிற சாலி, ஒரு சின்ன பையன், 16 வயசு பையன். எப்படிங்க அது நடக்கும்? அதுதானுங்க அப்ளை பண்ணிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ராப்பகலாக தியானம் பண்ணி அதை மனசுக்குள்ளே அப்ளை பண்ணி ஒரு தைரியம் வந்து அவன் அந்த காரியத்தை செய்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் இந்த 3 தேவ மனிதர்கள் என்று கற்றுக்கொண்டோம். பவுல் இடத்திலிருந்தும், பேதுருவிடத்திலிருந்தும், தாவீதின் இடத்துல இருந்தும் இப்படி தான் கற்றுக்கொண்டோம். பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர் கொடுக்கிற வார்த்தையை வைத்து கொண்டு தான் வாழ்ந்தார்கள். இன்னும் நான் உங்களுக்கு சில வசனங்களை டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன், தேவைப்பட்டால் மாத்திரம் படிப்போம். மார்க் 16:18 நம்ம பார்த்தோம், என் நாமத்தினாலே சாவுக்கேதுவானவைகளை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. என்ன அர்த்தம்? அதுக்குன்னு போய் நம்ம சோதித்து பார்க்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, உங்களை கொல்லணும்னு சதி போட்டு உங்களுக்கு கலக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது சாவுக்கு எதுவானது குடித்தாலும் சொன்னால், அதே போல் சாவுக்கு எதுவானது தொட்டாலும், அப்படி நீங்கள் எடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் விரிவுபடுத்தி கொண்டே போகலாம். அப்படி தான் தேவனுடைய வார்த்தை பல டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கணும். அப்போது கொரோனா பரவிட்டு வருகிறது. உங்களை அறியாமையே ஒரு கொரோனா ஆளை நீங்கள் தொட்டால் கூட உங்களுக்கு என்ன ஆகாது? உங்களுக்கு அந்த வைரஸ் பரவாது. அதுதான் விசுவாசம். அப்படி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சாவுக்கு எதுவானை குடித்தாலும் அது உங்களை. ஆனால் ஜனங்கள் பயமுறுத்துகிற பயமுறுத்தலை விசுவாசமே காணாமல் போயிடும் போல தெரியுது. அப்படி உலகத்தில் பயம் பரவி கொண்டு வருகிறது. பைபிளுக்குள்ளே வாங்க. இப்போ சாவுக்கு எதுவான குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தாதுன்னா என்ன? தொட்டாலும் பக்கத்தில் போனாலும் சேதப்படுத்தாதுங்கிறத விசுவாசித்து பழக வேண்டும். அப்போது சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அது பவுல் அதை பார்த்தார். அதுக்குன்னு போய் ரோட்டில் போய் நான் பாம்பை தூக்குறேன் அப்படி கிடையாது. போகிறீங்க அறியாமல் ஏதோ ஒன்று பட்டாங்க கூட உங்களை அது சேதப்படுத்தாதுன்னு தான் நீங்கள் நம்ப வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 10:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு என்ன சொல்கிறாரு? இதோ சர்ப்பங்களையும், அழகாக சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்கிறேன், நான் அதிகாரம் கொடுக்குறேன், நான் தான் அவங்கள உண்டாக்குனேன், ஆனால் அதன் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், உங்களை அது நீங்கள் மிதிங்க, உங்களுக்கு சேதப்படுத்தாது. மிதிங்கன்னா வேணும்னே போய் மிதிக்கிறது இல்லை, நீங்கள் போகிறீங்க ரோட்டில் தெரியாமல் மிதிச்சா கூட அது உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறார், சேதப்படுத்தாதுங்கிறார். எனக்கு
ரொம்ப பிடிச்ச வசனம் 91:7 நிறைய இந்த மாதிரி வருது. 91:7 என்ன வருகிறது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாருங்க, நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை? சேதப்படுத்தாது, அணுகாது, நேரிடாது. இன்னொரு இடத்துல தீங்கு உனக்கு நேரிடாது. இப்படி தானுங்க பைபிள் ஆண்டவர் வாக்குகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதானுங்க வார்த்தை. அதே 91ஆம் சங்கீதம் 13 படிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 4 காரியம் அங்கே சொல்கிறாரு பாருங்க. சிங்கம் சொல்கிறாரு, பாலசிங்கம் சொல்கிறாரு, விரியன் பாம்பு சொல்கிறாரு, அப்புறம் வலு சர்ப்பம் சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இந்த 4ஐயும் மிதித்து போடுவாய் அப்படிங்கிறார். மிருகங்கள் பேரில், ஊரும் பிராணிகள் பேரில் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். மிதித்து போடுவாய். சாத்தான் உன் கால் கீழே சீக்கிரமாய் அவன் தலையை நசுக்குவார், மிதித்து போடுவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இதெல்லாம் நம்பலாமா நம்ப வேண்டாங்களா சொல்லுங்க? எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். அப்போ இதுதானுங்க வார்த்தை. இந்த வார்த்தையினால நான் பிழைக்க முடியும், இந்த வார்த்தையினால நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதற்கேற்ற விதமாக தான் வசனங்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த வசனங்களை எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறார். இப்போ தாவீது அதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறானே. சிங்கத்தை ஜெயிச்சாரு, கரடியை ஜெயிச்சாரு. அந்த காட்டில் எவ்வளோ பாம்புகள் அவர் மீச்சு வந்திருப்பார் காட்டில் இருந்த பொழுது. அதையெல்லாம் வைத்து கொண்டு தான் அவர் எழுதுகிறார். அப்படி தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அப்போது ஏசாயா 54:14 கூட வாசிங்கள். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அது பாருங்க, அணுகுவதில்லை, நேரிடாது, அணுகாது. மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எவ்வளவு வசனம்! அவன் ஓடி போவான். நமக்கு சாதகமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏசாயா 43:2 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும், தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அங்க 43:2 அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. அதாவது சுனாமி வராது. இப்போ போட்டில் போகிறாங்க, எத்தனை போட் கவிழ்ந்து போகுது. நீ கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு இந்த வார்த்தையை விசுவாசித்துட்டு போகும்பொழுது ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. எவ்வளவு வார்த்தை! நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இதெல்லாம் தானியேல் படிச்சிருக்கார். ஆகவே தான் அந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களை அக்னி சூளையில் போட்ட பொழுதும் அவர்கள் வேகாதிருந்தார். இந்த வசனம் அங்கே நிறைவேறி இருக்கிறது. வசனங்கள் ப்ரூஃப். இங்கே எழுதப்பட்ட எல்லா வசனங்களையும் கர்த்தர் பைபிளையே நிரூபித்து இருக்கிறார். அப்புறம் என்னங்க உங்களுக்கு வேணும்? பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்களே அதன்படி வாழ்ந்திருக்கிறார்களே, நிரூபித்திருக்கிறாரே. அக்னியில் நீ வேகாதிருப்பாய் அப்படிங்கிறாரே. அப்படியும் எடுத்துக்கலாம். அதே டைமில் அக்னி மாதிரி ஒரு சோதனை வந்தாலும் அதில் அந்த சோதனை உங்களை பட்சிக்காது. இப்படித்தான் நீங்கள் தேவனுடைய வசனத்தை அப்ளை பண்ணிக்கிறதுனா என்ன? விசுவாசிக்கிறது, அதை நம்புகிறது. அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வாழ்ந்து காட்டினார். நாம் எப்பொழுதுமே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டா, நான் எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ண அந்த 2-3 பேர், ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறேன், பிறகு ஈசாக்குன்னு சொல்கிறேன், பிறகு மோசே அப்படிங்கிறேன், நோவாங்கிறேன், அதோட விட்டுறோம். அநேக பேர் அங்கே எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதே டைமில் மொத்தமாக பேர் எழுதாமல் அவங்க செஞ்ச சாதனை எழுதியிருக்காரு பாருங்க. அது ஏராளமான பேர். அதை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11:33 படிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள்,
வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். போதும். இப்போ அங்கே எவ்வளவு தூரம் எழுதப்பட்டிருக்கு, எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது 33ல், விசுவாசத்தினாலே, புரியுதுங்களா, அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் குட்டி ஜாதி, குட்டி நேஷன், ஆனால் பெரிய பெரிய ஜாதிகளை ஜெயித்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அவங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டாங்க. இன்னும் நம்ம அனுபவிக்காத எவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, நம்மை குறித்து அப்படி எழுத முடியுமா? வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அப்புறம் எழுதியிருக்குது, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். வெறும் ஒரு வாயை தானியல் அடைச்சதில்லை, தாவீது அடைத்ததில்லை, மொத்தமாக ப்ளூரல்ல அவர் சொல்றாரு, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை சிங்கம் வந்திருக்கும். அப்புறம் அக்னியின் உத்தரத்தை அவித்தார்கள். எவ்வளோ பேர் அக்னியில் இருந்திருப்பாங்க, அவித்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். துரத்திட்டே வராங்க, பட்டயத்தை எடுத்து விசுவாசத்தினாலே தப்பினார்கள். பலவீனத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீர்களோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார். உன் பலவீனத்தில் ஒரு பலன் வரும், அதுதான் வார்த்தை சொல்லுது. அதான் பவுலுக்கு சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அதை விசுவாசித்தார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். எழுந்த உடனே ஒரு பலவீனமாக வருகிறது, அது உன்னை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவி, அதை விரட்டு. இயேசுவின் நாமத்தினால என்னை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவியை போன்னு சொல், கட்டளை கொடுங்க. இயேசு ஒரு முறை தேவாலயத்துக்கு போய் எவ்வளவோ ஆண்டுகள் கூனியாக இருந்த அந்த ஸ்திரியை பார்த்து என்னன்னு சொல்றாரு, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படிங்கிறார். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். அவங்க சொல்றாங்க, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அப்புறம் என்ன எழுதியிருக்கு, யுத்தத்தில் ஒண்ணுமே யுத்தம் தெரியாது. என்னங்க யுத்தம் தெரியும்? குழந்தைகளா இருந்து வந்தவங்க எல்லாருமே யுத்த வீரர்களாய் மாறினார்களே. விசுவாசத்தினாலே யுத்தம், சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணி நீங்க அதுல பலன் அடைய வேண்டும். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். எலிசா காலத்தில் நடந்ததெல்லாம் எப்படி? ஸ்திரீகள் பிள்ளை செத்து போய் விட்டது, திரும்ப விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டார்களே. பிறகு வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். பல விதத்தில் அப்படியே பாசிட்டிவாகவும் போகிறது, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற சிலது கீழே நெகட்டிவாகவும், அதுவும் ஒரு விசுவாசம். அது இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போது அருமையானவர்களை, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தை உபயோகப்படுத்துவதற்கு மாதிரிகளாக இருந்தார்கள். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன், பொதுவாக உலக பிரகாரமாக இயற்கையாக நாம் எப்படி எல்லாம் அப்ளை பண்ணுறோம். திடீர்னு தீ பிடிச்சா என்ன பண்ணுறோம்? சாதாரண ஆள் என்ன பண்ணுறாரு, எங்கே போய் தண்ணி தேடுறாரு, பக்கெட்டு தேடுறாரு, அல்லது மண்ணை தூக்கி போடுறாங்க. அதை எப்படி அதை அப்ளை பண்ணி சரியாகணும்னு அவங்களுக்கு தெரியுது. திடீர்னு வீட்டில் கரண்ட் வயரில் தீ பிடிச்சா என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் உடனே மெயின் ஆஃப் பண்ணுறாங்க. காமன் சென்ஸ். திடீர்னு ஒரு ஆள் மயக்கமாக விழுந்துட்டார், உடனே என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு தண்ணி தெளிக்கிறாங்க, அல்லது வாயில் சர்க்கரை வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. காமன் சென்ஸ். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்படுதோ உடனே தேவனுடைய வார்த்தை வரணும். ஃபர்ஸ்ட் எய்டு தேவனுடைய வார்த்தை. உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் முதல் ஃபர்ஸ்ட் எய்டு தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அது உங்கள் மனதுக்குள்ளே நல்லா பதியட்டும். எப்படி நேச்சுரலாக காரியங்களை பண்ணுறோம், அதே போல் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நமக்கு என்ன நேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்டு தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கணும், அதை பேசணும், அதை அப்ளை பண்ணுங்கள். அந்த வார்த்தையை சுற்றியே நீங்கள் வாழ்ந்து பழங்க. அந்த வார்த்தையை எடுங்க, அந்த வார்த்தையை வாயில் சொல்லுங்கள், மற்றவங்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபேஸ்புக்கில் போடுங்க, ட்விட்டரில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க. அந்த வார்த்தையை ஜோக்காக யூஸ் பண்ணுங்கள். அந்த தேவனுடைய வார்த்தை அப்படியே பிரபலமாகட்டும், அந்த வார்த்தை அப்படியே வளரட்டும், ப்ராஸ்பர் ஆகட்டும். அந்த வார்த்தை நமக்கு நிறைவேறியே தீரும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய தன்மை.
பல முறை உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே நேரடியாக 11ஆம் வசனத்துக்கு வந்துடுவோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. போதுங்களா? அதுதான் அந்த நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற அந்த வார்த்தை. ஒன்றும் தூக்கி எப்படி ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு தூக்கி போடுறீங்க அந்த மாதிரி இல்லை. இது வெறுமையாய் திரும்பாது அப்படின்னு சொல்கிறாரு. அது நான் விரும்புகிறதை செய்து. ஆண்டவர் என்னங்க விரும்புகிறாரு? நம்ம சுகம் அடையணும், நம்ம பிரச்சனை நீங்கணும், பணக்குறைவுகள் நீங்கணும், குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கணும், போராட்டங்கள் நீங்கணும். அதான் சொல்கிறாரு. அவர் அதை விரும்புகிறார். நம்முடைய சுக வாழ்வை அவர் விரும்புகிறார். ஆகவே தான் எழுதி வைத்திருக்கார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், சீக்கிரமாய் நான் நியாயம் செய்வேன் சொல்கிறாருல்ல. சகைப்பா சீக்கிரமாக இறங்கி வா. அவர் துடிக்கிறார் நமக்கு நன்மை செய்யணும்னு. அப்போது இங்கே பார்க்குறோம், வெறுமையாய் திரும்பாமல் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் எதுக்கு அனுப்பணும், எதுக்கு இந்த வார்த்தையை எழுதினாரோ அது வாய்க்கும், அது அப்படியே நடக்கும். அப்போது நமக்காக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. இன்று காலையில் நீங்கள் ஏன் அவைகளை விசுவாசிக்கக்கூடாது? ஏன் அந்த வார்த்தைகளை அப்ளை பண்ணக்கூடாது? விசுவாசித்து அதை எடுத்து அதை உட்கொண்டு அதில் வாழக்கூடாது. ஆகவே இந்த காலை வேளையிலே எப்பேற்பட்ட சோதனை, போராட்டம், வியாதி, பலவீனங்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு மருந்தாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு அற்புதமாக அவருடைய வார்த்தை கொண்டு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை வார்த்தையினால் குணமாக்கின ஆண்டவர் நமக்கும் அற்புதங்களை செய்வார். நல்ல செய்தி கேட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதை சாட்சியாக தெரியப்படுத்தலாம், இல்லை அதை எழுதி அனுப்பலாம். அவ்விதமாக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமாக ஆண்டவரே நீர் கொடுத்த தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம் ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, நீர் எழுதி வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த சபைக்கு வருகிறவர்கள் இந்த செய்தி யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பார்களாக, தங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுவார்களாக. வியாதிகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, சங்கடங்கள் நீங்குவதாக, வீட்டிலே ரட்சிப்பு உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக. அது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கூறுகிறேன் ஆண்டவரே. சுகம் அடைவாயாக என்று சொல்கிறேன் ஐயா. ஆரோக்கியம் வருவதாக என்று ஜனங்களை பார்த்து சொல்கிறேன் அப்பா. கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்கிறோம் ஐயா. விடுதலை அடையட்டும் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. என்னென்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு பதில் வருவதாக சுவாமி. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.